வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணேஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சிறப்பாக செயல்பட்டு வரும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தொடர்ந்து அதே இடத்தில் செயல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் குடியிருப்பு பகுதிகளில் கொட்டப்படுவதால் பொதுமக்கள் அவதி. புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி வளாகத்தில் 6 கோடி ரூபாய் செலவில் திறக்கப்பட்ட மின் நூலக கட்டடம். திறப்பு விழாவின் போதே சுவற்றில் விரிசல் ஏற்பட்டு பல்வேறு குறைகளுடன் காணப்படுவதால் பரபரப்பு. தென்காசி அருகே சாலையோரம் கொட்டப்படும் குப்பை கழிவுகள் கால்நடைகள் உட்கொள்வதால் உயிரிழக்கும் அபாயம். தடகள போட்டியில் பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து வரும் அரசு பள்ளி மாணவி. 2ஆம் வகுப்பு மாணவியின் சாதனைகளை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பட்டுக்கோட்டை அருகே சிறப்பாக செயல்பட்டு வரும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பிள்ளைங்குடி துவரமடை பகுதியில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வரும் விவசாயிகளை காக்க வைக்காமல் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் எந்தவித முறைகேடும் இல்லாமல் கொள்முதல் நிலையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் பாராட்டு தெரிவிக்கின்றனர். இந்த கொள்முதல் நிலையத்தில் மணவயல், பாலத்தளி, குறிச்சி மற்றும் அலிவலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த நெல் மணிகளை கொடுத்து பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சிலர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக இந்த கொள்முதல் நிலையத்தை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதற்கு அரசு அனுமதிக்காமல் கள ஆய்வு செய்து நெல் கொள்முதல் நிலையம் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் இப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பிள்ளைங்குழி 1 வந்து தோரவன பஞ்சாயத்தில் இருக்கு. நல்லா அருமையா சர்வீஸ் பண்றாங்க. இங்க உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் வந்து சீக்கிரம் நெல் எடுக்கிறாங்க. எந்த விதமான கரப்ஷனும் இல்லை. அதாவது இந்த மாசு கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப தனிப்பட்டு இருக்கிறதுனால எந்த பப்ளிக் தொந்தரவு கிடையாது. நிறைய நெல் வருது. அதனால சுற்றுப்பட்ட கிராமத்துல மணவயல், பாலத்தளி, குறிச்சி, அலிவலம், இந்த எண்ணாணிவல் எல்லா கிராமத்துல வந்து நெல் இங்க வருது. இதை பார்த்து வந்து பக்கத்தில் உள்ள சென்ட்ரல் உள்ள என்ன பண்றாங்கன்னா பொறாமையினால வந்து நெல் கொள்முதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப தடுக்கிறாங்க. இதனால நிறைய விவசாயிகள் தனிப்பட்ட நபர் அவர் பேர் சரவணன். அதனால இங்க வந்து மக்களுக்கு ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. அதனால அரசாங்கம் வந்து இந்த சென்டரை வந்து தொடர்ந்து வந்து இயங்குறது பர்மிஷன் கொடுக்கணும். ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் குடியிருப்பு பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகளால் தொற்று நோய் பரவும் அபாய சூழல் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள சுமார் 18 வார்டுகளில் 40,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு சேகரிக்கப்படும் குப்பைகள் ஆண்டிப்பட்டி மயானம் அருகே கொட்டப்பட்டு வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக 4வது வார்டு குமாரபுரம் பகுதியில் குடியிருப்புகளுக்கு அருகே கொட்டப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் குப்பைகளில் இருந்து விஷப்பூச்சிகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அத்துடன் குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்படுவதால் அப்பகுதி மக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே குப்பைகளை வேறு இடத்திற்கு அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது நைட்லாம் நேரத்தெல்லாம் தீய வர வச்சு விட்டாங்க. யாரோ சமூக விரோதிகளால் யாரோ வந்து தீய வர வச்சுட்டாங்க. நிறையா பேருக்கு மூச்சு திணறாகி வீட்டில் வந்து நைட்டு 11 மணி 12 மணிக்கு இங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து வீட்டை கதவை தட்டி மூச்சு திணறாக இருக்குது, இதை உடனே ஏதாவது எங்களுக்கு செஞ்சு விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் பல முறை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டமோ ஏடி பஞ்சாயத்து ஏடி வீட்டில் நாங்கள் பல முறை மன்றாடி இதை சொல்லியிருக்கோம். இன்ன வரைக்கும் உரிய ஒரு முகாந்திரம் இல்லாமல் தான் இருக்குது. இது தமிழக அரசு இந்த மாவட்ட நிர்வாகமும் இதை உடனே பார்த்து பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு தொற்று உபாயம் வந்த பிறகு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு வந்து அதை செய்யாத அளவுக்கு இதை துரிதப்படுத்தி இந்த இடத்த வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அந்த மாவட்ட நிர்வாகமும் இதை வந்து பார்த்து உடனே இதை அப்புறப்படுத்தி ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த பொதுமக்கள் சார்பாக
4வது வார்டு கவுன்சிலர் என்ற முறையில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி வளாகத்தில் திறக்கப்பட்ட மின் நூலக கட்டடத்தில் விரிசல்கள் மற்றும் பல்வேறு குறைகள் இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி வளாகத்தில் 6 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய மின்னணு நூலக கட்டடம் அமைக்கப்பட்டது. உயர்கல்வித்துறை சார்பில் அமைக்கப்பட்ட இந்த கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய கட்டடத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் 24,904 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் அருணா பார்வையிட்டார். அப்பொழுது சுவற்றில் பல்வேறு இடங்களில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. அத்துடன் ஆண்கள் கழிப்பறையில் குழாய் பொருத்தப்படாமல் உள்ளது. இதுகுறித்து கேட்டு அதிகாரிகளை கடிந்து கொண்ட ஆட்சியர் அனைத்தையும் உடனடியாக சீரமைக்க உத்தரவிட்டார். 6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டடம் திறப்பு விழாவின் போது விரிசல் ஏற்பட்ட சம்பவம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தென்காசி அருகே சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகளை கால்நடைகள் உணவாக உட்கொள்வதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சுமைதீர்த்தபுரம் ஊராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் ஊராட்சி தூய்மை பணியாளர்களால் சேகரிக்கப்படும் குப்பைகள் 10வது தெருவின் பிரதான சாலையின் இருபுறமும் கொட்டப்படுகிறது. இந்த குப்பைகளால் இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இப்பகுதியில் மேய்ச்சலுக்காக வரும் கால்நடைகள் குப்பைகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை தீவனம் என்று எண்ணி உட்கொள்வதால் அவை உயிரிழக்கும் நிலையும் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் எரிக்கப்படும் குப்பை கழிவுகளில் இருந்து வெளியேறும் நச்சு புகையால் சுற்றுவட்டார பகுதி மக்கள், சாலையில் செல்வோர் என அனைவருக்கும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. எனவே குப்பை கழிவுகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் கட்டி முடிக்கப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் கருப்பூரில் அமைந்துள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் உயர்கல்வித்துறை சார்பில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது. 8,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 42,139 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்ட விளையாட்டு அரங்கில் உடற்பயிற்சி கூடம், சதுரங்கம், டேபிள் டென்னிஸ் தளம், கூடைப்பந்து தளம், இறகு பந்தாட்ட தளம், சேமிப்பறை, வீரர்கள் பயிற்சியாளர் அறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளன. விளையாட்டு அரங்கம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்டோர் விளையாட்டு அரங்கை பார்வையிட்டு இதனை மாணவர்கள் பயன்படுத்தி விளையாட்டுத் துறையில் முன்னேற வேண்டும் என்று அறிவுறுத்தினர். உதகையில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு உலா அழைத்துச் செல்லப்பட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் விழிப்புணர்வு உலா அழைத்துச் செல்லப்பட்டனர். மாவட்ட வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழிப்புணர்வு உலாவை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட வன அலுவலர் கௌதம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 2 வாகனங்கள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்ட மாணவர்களுக்கு பைகாரா படகு இல்லம் மற்றும் இயற்கை காட்சிகள் காண்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் வனப்பகுதிக்குள் அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு காட்டு யானைகள், மான்கள் போன்றவற்றை மாணவர்கள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து வளர்ப்பு யானைகளுக்கு உணவளிக்கும் முறை மற்றும் அவற்றை பாதுகாக்கும் முறை குறித்து விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனால் மாணவ மாணவியர் உற்சாகமடைந்தனர். சித்தாமூர் பகுதியில் செயல்பட்டு வரும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் நோய் தொற்று ஏற்படும் கூடாரமாக மாறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் பகுதியில் சித்தாமூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் 43 ஊராட்சிகளை உள்ளடக்கிய 100க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் பல்வேறு தேவைகளுக்காக வந்து செல்கின்றனர். கடந்த 2011ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் முறையான பராமரிப்பு இன்றி காணப்படுவதாகவும், கழிவறைகள் சுத்தம் செய்யப்படாமல் நோய் பரப்பும் நிலையமாக மாறி வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் அலுவலகத்திற்கு வந்து செல்லும் பொதுமக்கள் கழிவறையை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அலுவலக ஊழியர்களிடம் கேட்டபோது, நாங்களே இந்த நாற்றத்தில்தான் நாள்தோறும் பணி செய்து வருகிறோம் என்று விரக்தியுடன் தெரிவித்தனர். எனவே உயர் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு கழிவறைகளை முறையாக சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றங்கரையில் நடைபெற்று வரும் அகழாய்வின் போது
சோழர் கால சுடுமண் பொம்மை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு பூமியில் புதைந்து இருந்த பழங்கால பொருட்கள் தென்பட்டன. இதனைத் தொடர்ந்து அங்கு கண்டரக்கோட்டை பகுதியில் அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஆற்றின் தென்கரை பகுதியில் கலைநயம் மிக்க சுடுமண் பொம்மை கண்டறியப்பட்டது. இந்த பொம்மை குழந்தை தாயிடம் பால் அருந்துவது போல் உள்ளது. இந்த சுடுமண் உருவம் அரக்கியின் வடிவத்தை ஒத்துள்ளது என்று தொல்லியல் ஆய்வாளர் இமானுவல் தெரிவித்தார். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நெல்லை மாவட்டம் சமூகரங்கபுரம் ஊராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு ஆதிதிராவிடர் காலனி அமைந்துள்ளது. இங்கு கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் முறையாக செய்யப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் 400 ரூபாய் வரை தண்ணீர் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் வள்ளியூர் திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 300 குடும்பத்துக்கு எங்களுக்கு வீட்டு நலி வச்சதுல இருந்து தண்ணி எதுவுமே இல்ல. நாங்க விலைக்கு தான் தண்ணி வாங்கி எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப கூட ஒரு கேன் தண்ணி 400 ரூபாய். இதை அன்றாட வேலை செய்த மக்கள் எங்களால அதை வாங்க முடியல. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடி தண்ணி கூட நாங்க 10 ரூபாய் கேன் பாட்டில் வாங்கினாலும் அதை யோசிச்சு தான் செய்ய வேண்டியதா இருக்கு. பிரசிடண்ட் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்லல. அவங்க பாட்டு எங்க ஊருக்குள்ள போற ஈனங்குடியிருப்புக்கு மாத்தி விட்டுட்டாங்க. எங்களுக்கும் தனியா போர் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி எயிர்காப்ல ரோட்டுக்கு வடக்க கஸ்பா மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லி தினமும் தண்ணி செழிப்பா வருது. இந்த எஸ்சி மக்களுக்கு மட்டும் தண்ணி வரல. என்ன காரணம் தெரியல. எங்களுக்கு விடக்கூடாதுங்கிறக்காண்டி செய்தாங்களா என்னன்னு தெரியல. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேப்பமரம் உள்ளது. இந்த மரத்தை அப்பகுதி மக்கள் கருப்பர் கோவில் வேல் வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த வேப்பமரம் மற்ற மரங்களைப் போன்று இல்லாமல் எந்த கால நிலையிலும் இலைகள் உதிராமலும் பூக்காமலும் காய்க்காமலும் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த மரத்தின் ஒவ்வொரு கணுவிலும் திடீரென பாலும் எண்ணெய் போன்ற ஒரு திரவம் வெளிப்பட்டுள்ளது. இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் அரிசி மாவில் கருப்பர் முகம் வடிவமைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதனை ஏராளமான மக்கள் வந்து பார்த்தபடி செல்கின்றனர். நாட்டத்தின் ஏரியாய் செய்யாய் நமியானை மாற்றம் உணர்ந்தவரை கறந்தவாள் கண்ணரை கலந்தார் போலர் சிறந்தடையா சொன்னதை தேர்ந்த பிறந்த பரப்பு இங்கு வந்து வனைத்தலை சாராமி கள்ளப்புலங்குறவை கட்டளித்த வல்லாளி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள வைகை அணையை தூர்வார கோரி பெண் ஒருவர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் இறங்கி போராட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்கி வருகிறது. வைகை அணை கட்டப்பட்டு 67 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை தூர்வாரப்படாத நிலையில் சென்னையை சேர்ந்த தர்மதா என்ற பெண் ஒருவர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட முயன்றார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூலி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வராத ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்து விசைத்தறியாளர்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கும் மீட்டர் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூலி வழங்கப்படும் என்று ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் உற்பத்தியாளர்கள் மீட்டருக்கு 8 ரூபாய் 50 காசுகள் மட்டுமே வழங்கி வருவதை கண்டித்து கோவை, திருப்பூர் உள்ளிட்ட உற்பத்தி கூடங்களில் கருப்பு கொடியேற்றி விசைத்தறியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் பட்டு விவசாயிகளை பாதுகாக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தரமான முட்டை மற்றும் தரமான இளம் புழுக்களை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும்,
காப்பீட்டுத் திட்டத்தில் விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு முழு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கூட்டத்தில் வலியுறுத்தினர். கொடுக்கக்கூடிய மானியங்களில் சில ஊழல்கள் சில அதிகாரிகள் பண்ணுறாங்க, அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். அதே போல் அங்காடிகளில் எஸ்ஆர் போடுவதிலும், அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தருமபுரி மார்க்கெட்டு தமிழ்நாட்டில் பெரிய மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு 100 ரூபா ஒரு கிலோவுக்கு வித்தியாசம் வருது. அதே போல் கர்நாடகாவோடு ஒப்பிடும் பொழுது 200 ரூபாய்க்கு பக்கம் வித்தியாசம் வருது. இந்த வித்தியாசங்களை குறைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சரியான எஸ்ஆர் போட்டு விலை கிடைக்கக்கான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பெருமாள் கோவிலில் வரும் சித்திரை மாதம் 21ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கோவில் நுழைவாயில் அமைக்கப்பட்ட ராஜகோபுரம், மூலவர், கருவறை, விமான கோபுரங்களில் சேதமடைந்த சிலைகளை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது. பல வகையான வர்ணம் பூசுதல், உட்பிரகாரத்தில் கற்கள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன.